அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 17, 2025 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். சிவன் கோயிலில் பராந்தக சோழன் கால கல்வெட்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி மாவட்டம் ஊட்டத்தூரில் உள்ள சிவன் கோயிலில் முதலாம் பராந்தக சோழனின் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து மாநில அரசு சார்பில் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசி மத்திய அரசுக்கு சுகாதாரத்துறை வலியுறுத்தல்னு தெரிவிச்சிருக்காங்க. பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு அதிகரித்து வருவதால் தேசிய தடுப்பூசி அட்டவணையில் எம்எம்ஆர், மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா தடுப்பூசியை சேர்க்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கை நோக்கி தூத்துக்குடி துறைமுக ஆணைய தலைவர் சுசாந்த் குமார் புரோஹித் தெரிவித்திருக்காரு. தூத்துக்குடி வஉசி துறைமுகமானது கடல்சார் துறைகளில் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கை எட்டும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது என துறைமுக ஆணைய தலைவர் சுசாந்த் குமார் புரோஹித் தெரிவித்துள்ளார்னு சொல்லி தெரிவித்திருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். பேதைமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். பேதைமை என்று சொல்லப்படுவது யாது என்றால் தனக்கு கெடுதியானதை கை கொண்டு ஊதியமானதை கைவிடுதல் ஆகும்னு பேதைமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தின் 11வது பெண் நீதிபதி பெலா எம் திரிவேதி ஓய்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் 11வது பெண் நீதிபதியாக கடந்த 2021 ஆண்டு பதவியேற்ற பெலா எம் திரிவேதி வெள்ளிக்கிழமை ஓய்வு பெற்றாருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஓய்வு பெறுவதற்கான வயது என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உயர் இரத்த அழுத்தம் உப்பை குறைத்தால் உயிர் காக்கலாம்னு சொல்லி உலக உயர் இரத்த அழுத்த விழிப்புணர்வு தினம் மே 17 அன்று கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 4 ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்த பாதிப்பு இருப்பதாக மருத்துவ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் உயர் இரத்த அழுத்தத்துக்கு ஆளாகும் இளைஞர்கள் 10 பருவத்தினர் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது. நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் அத்தகைய பாதிப்பு தீவிரமாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மொத்த பாதிப்பு ஆண்கள் பெண்கள் அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. உலக அளவில் உயர் இரத்த அழுத்தம் பாதிப்பு 35%, ஆண்கள் 38%, பெண்கள் 31%, உயிரிழப்பு 19% தெரிவிச்சிருக்காங்க. காரணங்கள் கொழுப்பு, உப்பு நிறைந்த உணவு, மது, புகை பயன்பாடு, தூக்கமின்மை, மன அழுத்தம், உடற்பயிற்சியின்மை, மரபணு பாதிப்பு, கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய். தடுப்பு முறைகள் உடற்பயிற்சி, போதை பழக்கங்களை கைவிடல், யோகா பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடு, ஆழ்ந்த உறக்கம், மருத்துவ பரிசோதனை, முறையான சிகிச்சைன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.